தூத்துக்குடி அருகே ஐயன் அடைப்பு பகுதியில் உள்ள பிரத்யங்கரா தேவி ஆலயத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு யாகத்தில் நடிகை தர்ஷா குப்தா பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். பக்தர்களால் காணிக்கையாக செலுத்தப்பட்ட 1,08,000 எலுமிச்சம் பழங்கள் பூஜை செய்யப்பட்டு யாகசாலையில் போடப்பட்டது. வணக்கம், நான் தான் உங்கள் தர்ஷா குப்தா. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்க பிரத்யங்கரா தேவி ஆலயத்தில் தான் இருக்கேன். 1,08,000 எலுமிச்சை மாலைகள் போட்டு ஒரு ஓமம் மாதிரி நடத்துகிறாங்க. ஸோ அதில் நான் பங்கேற்றுக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பொங்கல் வச்சு நம்ம இங்கே வந்துட்டு எந்த காரியம் நம்ம நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். தூத்துக்குடி மக்கள் எல்லாத்தையுமே பார்த்ததில், உங்களை எல்லாத்தையும் பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. மேடம், எதுக்காக மேடம் வந்திருக்கீங்க? என்ன வேண்டுதலுக்காக வந்திருக்கீங்க? நானுங்களா, அடுத்த குக்கு வித் கோமாளியில் வந்தேன். ஸோ பிக் பாஸ் அந்த மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம இன்னும் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் ஒரு வேண்டுதலுக்காக தான் வந்திருக்கேங்க. பெரிய பட வாய்ப்பு எதுவும் ஈடுபட்டீங்களா? இப்போ தெலுங்குல இந்த மந்த் எண்டிலிருந்து ஒன்று புது ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. மித்தது தமிழில் வந்து ஸ்டோரிஸ் கேட்டுட்டு இருக்காங்க. பிக் பாஸ்க்கு அப்புறம் பெரிய அளவில் எதுவும் தமிழ் படத்தில் எந்த அளவுக்கு தெரியல. பிக் பாஸ் முடிஞ்சு இப்போதாங்க 1 வீக் கூட ஆகலைங்க. எதுவும் புக்கிங் ஆகிருக்கீங்களா? அந்த மாதிரி இல்லை, நிறைய ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி ஸ்டோரிஸ் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஹீரோயின் ஓரியன்டாக நல்ல ஸ்கிரிப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து பண்ணிட்டு இருக்கேங்க. ஆனால் பிக் பாஸில் வந்து விஜய் சேதுபதியோட இது ப்ரோக்ராம் எப்படி இருக்கு? அவர் கமலுக்கும் விஜய் சேதுபதிக்கு என்ன வித்தியாசம்? எனக்கு கமல் சாரும் ரொம்ப பிடிக்கும். விஜய் சேதுபதி சாரோட நான் அந்த பீஸா படத்துலேருந்தே பயங்கரமான தீவிரமான ரசிகை. அந்த அவரை பார்த்ததே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. கமலஹாசன் சாருக்கும் இவருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இவர் ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக யதார்த்தமாக பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ எனக்கு அவர் வந்து கொஞ்சம் நிறையா புத்தகங்கள்லாம் படித்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். இவரோடது எப்படி இருக்குன்னா, லைக் ஜாலியாக ஃபன்னாக பார்க்குற மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கல்ல? ஆமாங்க. தளபதி சார் சொல்லவே வேண்டாம். அவர் சும்மா போய் நின்னாவே அவ்வளோ கூட்டம் வந்து அப்படியே மக்கள் ரசிகர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நானும் அவர் நெக்ஸ்ட்டு சிஎம்மாக வருவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கேங்க. புரியல. கண்டிப்பாங்க. எனக்கு அவர் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியிலிருந்தே ஆஸ் அ ஹீரோவா, ஆஸ் அ பர்சனா எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அவர். ஸோ கட்சியில் அரசியலில் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, என்ன பண்ண போகிறாரு, லைக் என்ன புதுசாக நடக்க போகுது. மித்த நம்ம கட்சியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இவர் வந்துட்டு என்ன அப்படி புதுசாக பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குங்க. என்னங்க, என்னை கூப்பிட்டாருன்னா நான் கண்டிப்பாக போயிடுவேங்க. அப்படி நடந்தால் நல்லது, கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக போயிடுவேங்க. அவர் ஏதோ மீட்டிங்ல சும்மா கூப்பிட்டாவே போயிடுவேங்க.